கூரை இல்லாத நிலமிங்கு ஏது காலமெனும் தோழன் உன்னோடு தடைகள மீறு மாறுமோ தானா நிலையெல்லாமே தன்னாலே போராடு நீயே அறமுண்டாகும் மண்மேலே மீதிருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும் தொழில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும் தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும் கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை. ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. நான் பாடின பாட்டு வந்து உங்கள் எல்லாரையும் வந்து சேர்ந்துருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் என்னோட வணக்கத்தை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் தீப்தி. நன்றி. ஸோ இந்த பாட்டு வந்து நம்ம கேட்கும் போது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து வந்திருக்கும்லங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் நம்ம நினச்சபடிலாம் வந்து டெய்லி நடக்கிறது கிடையாது. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நம்ம நினச்சதை விடவும் சந்தோஷமாக இருப்போம். அதே இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சோகம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணிடுறோம், சே இன்னைக்கு நாளே சரியில்லடா, எனக்கு வாழவே பிடிக்கலடான்னு சொல்லிட்டு சோகமாக போய் ஒரு ஓரமாக உட்காந்துடுறோம். ஆனால் அதனால இங்கே எதுவுமே மாறாதுங்க. அது எல்லாத்தையும் அந்த ஒரு டைம் வந்ததும் ஐயோ என்னடா பண்ணுறது அதுடா இதுடான்னு யோசிக்காமல் கூலாக கொஞ்சம் மூச்சை நல்லா டீப்பாக இழுத்து விட்டுட்டு என்னடா நடந்துச்சு இன்னைக்குன்னு உட்காந்து கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கே வந்து தோணும், இந்த இடத்துல நான் இப்படி பண்ணாமல் இருந்திருந்தா என் நாள் இப்படி இருந்திருக்குமோ, இந்த இடத்துல நான் இப்படி பேசாமல் இருந்ததா என் நாள் இப்படி மாறி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் என்னென்ன தப்புகள் பண்ணீங்கன்றது உங்களுக்கே வந்து தெரிய வரும். அது தெரிய வந்துச்சுன்னா அதை நீங்கள் மாற்றிக்கிட்டு அடுத்த நாள் அந்த தப்பை பண்ணாமல் இருந்து பாருங்களேன். கண்டிப்பாக நேற்றுக்கும் அடுத்த நாளுக்கும் உங்களுக்கு அந்த வித்தியாசம் கண்டிப்பாக தெரியுங்க. ஸோ அப்போ புரியும் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், எதனால வந்து நம்ம நாள் இப்படி இருந்துச்சு அப்படின்றது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அதனால் ரொம்ப வந்து எண்ணி அப்படியே வந்து உட்காந்து சோகமாக எண்ணி வருந்தாமல் இப்போ நான் பாடின பாட்டில் கூட பாருங்களேன், நம்மளை நம்பி முன்னாடி போனால் அந்த இருட்டான பாதை கூட வெளிச்சம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. எவ்வளோ அழகான பாட்டில். ஸோ இன்னைக்கு இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்குமே வந்து அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷ ஒளி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். சரி, இதுக்கு மேலே ரொம்ப பேச வேணாம் அப்படின்னு சொல்லி பப்பிமா காண்டாயிட்டாரு. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம், இது நம்ம விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ. ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு வந்து வேர்ல்டு தியேட்டர் டே. ஸோ வேர்ல்டு தியேட்டர் டேனா என்னங்க, தியேட்டருக்கு போய் படம் பார்க்கறது அதெல்லாம் கிடையாது. வேர்ல்டு தியேட்டர் டேனா இந்த கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் சொல்லுவாங்களா, அதாவது டான்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஏங்க நாடகங்க, இந்த ஸ்டேஜ் ட்ராமாஸ்லாம் போடுவாங்கள்ல, அதுக்கப்புறம் இந்த நாட்டுப்புற கலைகள் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து தியேட்டர் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற ஒரு விதமாக தான் வேர்ல்டு தியேட்டர் டே வந்து கொண்டாடுறாங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் இருக்கிறனால தாங்க நமக்கு நினச்சா படத்துக்கு போகிறது, என்டர்டெயின்மெண்ட் அது எல்லாமே இருக்குது. இன்னைக்கு அதனால தான் கூட என்னோட ஒரு க்ரியேட்டிவான ஒரு டேலண்ட்டை வந்து நான் வெளிக்காட்டினேன் ஸ்டார்டிங்கில். ஓகே, தேங்க்யூ 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 பாபிமா. இப்போ வந்து நம்ம ரொம்ப லேட் பண்ணாமல் இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே நம்ம விருப்பம் போல விளையாடு ஷோவில் என்ன கேம் விளையாடுவோம், சொல்லுக்குள்ள நில்லு. ஓகே, ஸோ இந்த சொல்லுக்குள்ள நில்லு விளையாடுறதுக்கு நமக்கு என்ன தேவை, பிளே ஏரியா தேவை. ஸோ பப்பிமாட்ட பிளே ஏரியாவை இறக்க சொல்லிடலாமா? பப்பிமா அந்த குடுவையெல்லாம் இறக்குங்க. ஓகே, ஸோ நமக்கு தேவையான 4 குடுவைகள் வந்து வந்துருச்சு. இதுக்கான ரூல்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். என்னன்னா இங்கே 4 குடுவைகள் இருக்கா, இந்த 4 பாக்ஸ்லேயும் வந்து 4 டாபிக் இருக்குங்க. அந்த 4 டாபிக் ஏற்ற மாதிரி எழுத்துக்கள் உள்ளே இருக்கும். அந்த எழுத்துக்களை வச்சு நீங்கள் வந்து அதுக்கான வார்த்தைகளை சரியாக சொல்லணும். ஒரு பாக்ஸை வந்து 2 காலருக்கு மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து அலோவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் அதே நம்பர் சூஸ் பண்ணிங்கன்னா அது மேலே பப்பிமா வந்து அவர் மாற்றி கொடுப்பாரு, என்ன பாக்ஸ் இருக்கோ அது வந்து கொடுப்பாரு. ஸோ இப்போ வந்து நம்ம டக்குன்னு டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் காலர்ஸ்குள்ளே போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் காலர். ஹலோ ஹலோ ஹலோ. கேக்குதா மேம்? உங்களுக்கு டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்க பேரு, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேரு சந்திரிகாங்க. ஓகே, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? குளத்துல இருந்து பேசுறாங்க. ஓகே ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? வீட்ல தான் இருக்கேன். எங்க வீட்டுக்காருக்கு சம்சாரமா இருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். ஷோ பாத்திருக்கீங்களா? ராணியா இருக்கேன். ஓ சூப்பர். ஷோ பாத்திருக்கீங்களா நீங்க?
பார்த்துருக்கேன். பாத்திருக்கீங்க. அப்ப இன்னைக்கு என்ன கேம் தெரியும்ல? சரிங்க. போயிடலாமா கேம்குள்ள? கேமுக்குள்ள போலாம். ஓகே, உங்களுக்கு என்ன பாக்ஸ் வேணும் மேம்? சூஸ் பண்ணுங்க. 1. 1 பா, எடுத்தது 1 சூஸ் பண்ணிருக்காங்க. பப்பிமா அந்த 1ஆம் நம்பர் பாக்ஸை மட்டும் வைங்க பப்பிமா. ஸோ உங்களுக்கு 1ஆம் நம்பர் பாக்ஸ்ல வந்து என்ன டாபிக்னா உயிரினங்கள். ஓகேவா? அந்த உயிரினங்களுக்கு ஏத்த எழுத்துக்கள் உள்ள இருக்கு. பாத்துக்கோங்க அந்த எழுத்துக்கள் எல்லாமே. அந்த எழுத்துக்கள்ல ஸ்டார்ட் ஆகுற உயிரினங்களோட பேரு நீங்க சொல்லணும். ஓகேவா? பப்பிமா அவங்களுக்கான டைமரை ஸ்டார்ட் பண்ணுங்க. சிங்கம், புலி, நரி, கரடி, எலி, நண்டு, குதிரை, என்ன வரும்? உங்களுக்கான டைமர் முடிஞ்சிருச்சு. ஆமா. சரி பப்பிமா, இப்ப நீங்க சொல்லுங்க பப்பிமா. அவங்க சொன்னதுல ஏதாவது ஒன்னாவது கரெக்டா பப்பிமா? எதுவுமே கரெக்ட் இல்ல மேம். சாரி, ரொம்ப 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 சாரி. ஏன்னா அவங்க அந்த இல்ல உள்ள ஒரு எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்கல்ல, அத வச்சுதான் நீங்க ஃபார்ம் பண்ணணும். ஆமா, அத வச்சுதான் நீங்க சொல்லணும் வார்த்தைகள் எல்லாமே. அதுதான் அந்த அந்த வார்த்தைகள் அதுல இல்ல அப்படின்றதுனால நம்ம பப்பிமா வந்து அது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, நீங்க எந்த ஃபீலும் பண்ணாதீங்க. எங்க ஷோ ரெகுலரா பாருங்க. பார்த்துட்டு எங்களுக்கு டெய்லி இதே மாதிரி கால் பண்ணி ஜாலியா கேம் ப்ளே பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் காலர் போயிடலாம். ஹலோ 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 மேம், கேக்குதுங்களா? கேக்குதா? கேக்குது. உங்க பேரு? ரம்யா. எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மாங்காடு. ஓகே ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஹவுஸ் வைஃப் தான். ஹவுஸ் வைஃப் தான். சரி மேம், நீங்க சொல்லுங்க. நீங்க லைஃப்ல வந்து ரொம்ப சோகமா இருக்கும்போது உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? மோட்டிவேட் பண்றதுக்காக நான் பசங்க கூட பேசுவேன் மேம். அவங்க கூட பேசினாலே வந்து ஓகே, அவங்கள மாதிரி நம்மளும் சின்ன கத்துக்கணும்ன்ற இது வந்துடும் எனக்கு. சூப்பர் 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 சூப்பர். நல்ல 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 எண்ணம் மேம். ஓகே, உங்களுக்கு இந்த கேம் நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லைங்க மேம், ஏற்கனவே கால் பண்ணிருக்கேன். ஆனா இந்த கேம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. சரி ஓகே. ஆனா இத்தனை நாள் நீங்க பாக்குற ஷோலாம் உங்களுக்கு பிடிக்குமா? நல்லா என்ஜாய் பண்ணுவீங்களா? என்ஜாய் பண்ணுவேன் மேம். சரி ஓகே, இந்த ஷோட ரூல்ஸ் நான் சொல்லிட்டா? சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு 4 பாக்ஸ் வந்து பப்பிமா போட்டிருப்பாரு. அந்த 4 பாக்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு பாக்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். அந்த பாக்ஸுக்கு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் ஏத்த எழுத்துக்கள் வந்து உள்ள இருக்கும். அதை வச்சு நீங்க வார்த்தைகள் வந்து ஃபார்ம் பண்ணி சொல்லணும். ஓகேவா? போயிடலாமா கேம்குள்ள? ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? எனக்கு நம்பர் 3. நம்பர் 3. பப்பிமா 3ஆவது நம்பர் பாக்ஸை மட்டும் வைங்க பப்பிமா. ஓகே. ஸோ உங்களுக்கு 3ஆவது நம்பர் பாக்ஸ்ல வந்திருக்க டாபிக் வந்து பறவைகள். ஓகேவா? இந்த எழுத்துக்கள் எல்லாம் உள்ள பாத்துக்கோங்க. அந்த எழுத்துக்கள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற பறவைகள். ஓகேவா? ஓகே மேம். சொல்லிடலாமா? ஓகே பப்பிமா, டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. காகம், சேவல், கிளி, குருவி, கொக்கு, வாத்து, ஓகே, உங்களுக்கான டைமர் வந்து முடிஞ்சிருச்சு. இருங்க, பப்பிமாட்ட நம்ம கேட்போம் நீங்க எவ்வளவு சரியா சொல்லிருக்கீங்க என்னன்றது. பப்பிமா, எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 5 சொல்லிட்டாங்களா? சூப்பர் மேம். 5 வார்த்தைகள் நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க. சூப்பர் 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 மேம். இப்படியே எப்பயும் எங்க ஷோ பாருங்க. இந்த மாதிரி தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா நாங்க விளையாடிட்டு இருப்போம். சரியா? ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். நன்றி. ஸோ நெக்ஸ்ட் காலர் போயிடலாம். ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்க உங்க பேரு? என் பேர் மங்கைங்க. ஓகே, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஈரோடுங்க. ஈரோடு. ஓகே, எப்படி இருக்காங்க வெயில்லாம்? வெயிலாதான் இருக்கு. கொளுத்துதா? ஆமா. ஐயோ, சொல்ல இங்கேயும் அப்படிதான் இருக்கேன், அங்கேயும் அப்படிதான் இருக்கா? சரி ஓகே, என்ன பண்ணிட்டு வீட்டுல சமையல்லாம் ஆச்சா? சமையல்லாம் ஆச்சுங்க. சமையல்லாம் ஆச்சா? சூப்பர் சூப்பர். சரி ஓகே, இந்த கேம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேங்க. அப்ப எல்லாமே பாத்திருக்கீங்க, எல்லாம் அத்துப்படி விளையாடிடலாம் இப்போ உள்ள போயிட்டு. சரி ஓகே, என்ன பாக்ஸ் வேணும் சொல்லுங்க. பாக்ஸ் தெரியலீங்களே. இதோ தெரிஞ்ச பப்பிமா போட்டாரு பாருங்க, தெரியுதா? என்ன பாக்ஸ்? 4 பாக்ஸ் தான் இருக்கு. என்ன பாக்ஸ் வேணும் சொல்லுங்க. என்ன பாக்ஸ்? செகண்ட். பப்பிமா பாக்ஸ் நம்பர் 2 போடுங்க பப்பிமா. ஓகே, சோ உங்களுக்கு இந்த பாக்ஸ் நம்பர் 2ல வந்து என்ன டாபிக்னா மரங்கள். ஓகேவா? ஆமா, மரங்களுக்கு ஏத்த அந்த ஒரு எழுத்துக்கள் வந்து அந்த 2 பாக்ஸ் நம்பருக்குள்ள இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க அந்த மரங்கள் பேர் எல்லாம் சொல்லணும். ஓகே பப்பிமா, டைமர் ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஆ கண்டுபிடிங்க. வேப்ப மரம், ஆ ருத்ராட்ச மரம், ஆ ஓகே. இலுப்பை மரம், ஆ இலுப்பை மரம், ஆ டக்குனு டக்குனு. முருங்கை மரம். ஆ ஓகே, உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு மேம். உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்க எவ்வளவு டிவியில 2, 3 வருது. அப்படியா? ஆ, சரி ஓகே, நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க ஆனா 3 சொல்லிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் 3 சொல்லிருக்கீங்க. பப்பிமாட்ட வந்து கேட்போம். பப்பிமா எவ்வளவு சொல்லிருக்காங்க பப்பிமா? 3 தான் சொல்லிருக்கீங்க நீங்க. சரி ஓகே. ஓகேவா மேம்? பிரச்சனை இல்ல, 3 கண்டுபிடிச்சிருக்கீங்க. 3 தான் அப்படி நினைச்சுக்காதீங்க. 3 கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகேவா? தொடர்ந்து நீங்க ஷோஸ் பாருங்க. ரொம்ப 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 நன்றி மேம் கால் பண்ணதுக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் காலர். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் மேம். எங்க இருந்து கூப்பிடுறீங்க? உங்க பேரு? மதுரையிலேருந்து சாரதா பேசுறேன். சாரதா, ஓகே. சொல்லுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே மேம். நீங்க வந்து வாழ்க்கையில எப்பயா வந்து ரொம்ப சோகமா, சே என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினைச்சிருப்பீங்களே, அந்த மாதிரி டைம்ல உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மேம் பண்ணுவீங்க? இந்த மாதிரி பழைய பாடல்கள் கேட்பேன். ஆஹா, அப்புறம் பட்டிமன்றம் எல்லாம் கேட்பேன். ஆஹா, இது புதுசா இருக்கே. பாடல்கள் கேட்பேன்னு கேள்விப்பட்டிருக்க, பட்டிமன்றம் கேட்பீங்க. வித்தியாசமான ஆளா தான் இருக்கீங்க. சரி மேம், நீங்க வந்து ஷோ பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? கன்ஃபார்மா? ஏன் இவ்வளவு டல்லா பேசுறீங்க? இல்ல, டல்லாலாம் பேசல. ஸ்ட்ராங்கா கான்ஃபிடென்ட்டா பார்த்திருக்கேன் அப்படி சொல்லுங்க. பார்த்திருக்கீங்களா? ஓகே, சோ பார்த்துட்டும் இருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். சரி, இன்னைக்கு வந்து இந்த சொல்லுக்குள்ள நில்லு ரவுண்டில் உங்களுக்கு தெரியும், பார்த்துருக்கீங்க ஷோவை. 4 பாக்ஸ் நம்ம பப்பிமா போட்டிருக்காரு. அதில் என்ன பாக்ஸ் உங்களுக்கு வேணும், எந்த குடுவை உங்களுக்கு வேணும், செலக்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து 4 பப்பிமா 4ஆம் நம்பர் குடுவையை மட்டும் வைத்து விட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த குடுவையில் உங்களுக்கு இருக்கிற டாபிக் என்னன்னா நீர்வாழ் உயிரினங்கள். ஓகேவா? ஆமா, இதுல வந்து உங்களுக்கான எழுத்துக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். பப்பிமா அவங்களுக்கான டைமரை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சொல்லுங்க. ஆமை, ஆமை, திமிங்கலம், நண்டு, சுறா மீன். ஓகே, சரி, உங்களுக்கான டைமர் வந்து முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, நீங்க எவ்வளவு கரெக்டா சொல்லிருக்கீங்கன்னு பாப்போமா? பப்பிமா அவங்க எவ்வளவு கரெக்டா சொல்லிருக்காங்க பப்பிமா? நீங்க வந்து 3 கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. சூப்பர் 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 மேம். தொடர்ந்து இதே மாதிரி ஷோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரியா? மறக்காம கலந்துக்கோங்க. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க இந்த ஷோவை பத்தி. அவசியம் சொல்றேன். ரொம்ப 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 நன்றி மேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் காலர். ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க. உங்க பேரு, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நானா வசந்தகுமாரிங்க, நாமக்கல். ஓ ஓகே ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்ல சமையல்லாம் ஓவரா? சமையல்லாம் முடிஞ்சுது. போர் அடிக்குது. ஓ போர் அடிக்குதா? என்ன என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்ல? எங்க வீட்ல சமையல் வந்து இன்னைக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு, கேரட் பொரியல், ரசம். சூப்பர் சூப்பர். இதெல்லாம் கொஞ்சம் பார்சல் பண்ணி அனுப்புங்க. அங்க பாலா சார் அதெல்லாம் மிஸ் பண்றாரு. ஓகே, கண்டிப்பா. ஓகேவா? கண்டிப்பா பார்சல் பண்ணி அனுப்பிடுங்க. கேம் ஷோ வந்து பாத்திருக்கீங்களா நீங்க? இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? ஆஹா, அப்போ உங்க கிட்ட தானே நான் பேச வேண்டியதே நிறைய இருக்கு. சரி மேம், இன்னைக்கு வந்து ஃப்ரைடே சொல்லுக்குள்ள நில்லுன்ற ஒரு கேம் வந்து நாங்க ஆடிட்டு இருக்கோம். ஒன்னும் இல்ல, இப்போ உங்க கண்ணுக்கு வந்து 4 குடுவை தெரியுதா? அந்த 4 குடுவையில இருந்து நீங்க ஒரு நம்பர் வந்து செலக்ட் பண்ணுவீங்க. அந்த நம்பருக்கு வந்து ஒரு டாபிக் ஒன்னு இருக்கும். ஓகேவா? அந்த டாபிக்கு சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள் எல்லாமே உள்ள இருக்கும். அந்த எழுத்துக்களை வச்சு நீங்க வந்து அந்த டாபிக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான் மேம் கேம். ரொம்ப ஈஸி. ஓகேவா? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு கேமு? ஓகே, அப்போ நீங்க இப்போ இந்த 4 பாக்ஸ்ல எது வேணும், என்ன நம்பர் வேணும் சொல்லுங்க. 2வது நம்பர். பப்பிமா 2வது நம்பர் அவைலபிளா இருக்குல்ல? இருக்கு. ஓகே, சோ உங்களுக்கு 2வது நம்பர் பாக்ஸ்ல வந்து மரங்கள் அப்படிங்கறதா உங்களோட டாபிக். ஓகேவா? அதுக்கேத்த எழுத்துக்கள் பாத்தீங்களா உள்ள வந்து நல்லா சுத்திக்கிட்டு இருக்கு.
ஆ மிதந்துட்டு இருக்கா? அதை வச்சு நீங்க மரங்கள் என்னென்ன மரங்கள் இருக்குன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகேவா? பப்பிமா டைமர் ஸ்டார்ட், உங்களுக்கு வந்து டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த 20 செகண்ட் கூட நீங்க கண்டுபிடிக்கணும் மேம். ஓகே கண்டுபிடிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி சரிங்கம்மா. கடம்பை மரம், இலுப்பை மரம், முருங்கை மரம், வாகை மரம், வேப்ப மரம், பனை மரம், மாமரம், அப்புறம் வாகை மரம், அப்புறம் ஓகே மேம், உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு பார்த்துடலாமா? நீங்கள் லிஸ்ட் போட்டுக்கிட்டே போறீங்க, எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டியே போயிருக்கும் போல. பப்பிமா எவ்வளோ பப்பிமா கரெக்டு? ஒன்னே ஒன்று தான் கரெக்டு. ஆனால் நீங்கள் சொன்னதில்லை. ஆனால் நீங்கள் சொன்னது 10 சொல்லியிருக்கீங்க மேம். எனக்கே தெரியாத மரங்கள் பேர்லாம் சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகேவா? ஆனால் இங்கே வந்து ஒன்று தான் நீங்கள் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து இதே மாதிரி ஷோ பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்குமே இந்த ஷோ பற்றி சொல்லுங்கள். எல்லாருமே இந்த ஷோவை பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணட்டும். ஓகேவா? தேங்க்யூ மேம், நன்றி கால் பண்ணதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் காலர் போயிடலாம். ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்கள் உங்கள் பேர், எங்கேருந்து கூப்பிட்றீங்க? ரம்யா, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். ஓகே ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இன்னைக்கு லீவ்ல இருக்கேன். இன்னைக்கு லீவ்ல இருக்கீங்களோ? சரி சரி, வீக் ஆஃபா? சரி, வீக் ஆஃபான்னு கேட்டேன் மேம். ஆமாம். சரி சரி, ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. அப்போ ரிலாக்ஸாக நல்லா கேம் ஆட வந்திருக்கீங்க. இந்த கேம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இந்த ஷோ பார்த்துருக்கீங்களா? தெரியும்ல அப்போ இன்னைக்கு என்ன கேம்ன்ட்டு? தெரியும். கேம்குள்ளே போயிடலாமா? போயிடலாம். ஓகே பப்பிமா, அந்த 4 குடுவை ஓகே போட்டுட்டாரு பப்பிமா. இப்போ உங்களுக்கு என்ன நம்பர் வேணும் மேம்? 3. ஓகே பப்பிமா, 3ஆவது நம்பர் குடுவை போட்டுட்டாரு. இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த 3ஆவது நம்பர் பாக்ஸ்ல டாபிக் வந்து பறவைகள் மேம். அதுக்கான எழுத்துக்கள் வந்து உள்ள வந்து மிதந்துக்கிட்டு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்க வந்து வார்த்தைகளை வந்து கண்டுபிடிக்கணும். பப்பிமா, அவங்களுக்கான டைமரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சொல்லலாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. காகம், வாத்து, கொக்கு, குருவி, புறா, நாரை, ஓகே, மயில், கிளி, சிட்டுக்குருவி. ஆஹா, ஓகே, உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க எவ்வளவு கரெக்டா சொல்லிருக்கீங்கன்னு பாத்துடலாமா? ஓகே பப்பிமா, ஆஹா மேம், நீங்க 7 கரெக்டா சொல்லிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். எப்படி மேம் அப்படியே லிஸ்டா சொல்லிக்கிட்டே போறீங்க? கேக்குதா? ஓகே ஓகே, நீங்க 7 கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஓகேவா? ரொம்ப சூப்பர் மேம், ரொம்ப சூப்பர். இப்படிதான் இருக்கணும். நீங்க வந்து எப்படி மேம் இவ்வளவு கரெக்டா வந்து சொன்னீங்க? இல்ல, அது பறவைகள் இருக்குதாங்களா, அதனால. நீங்க வந்து டீச்சரா? ஆமா. ஆஹா, சாரி மேம், இது சாரி ரொம்ப சாரி. ஒரு டீச்சர்கிட்டே நான் இந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்க கூடாது. தப்புதான், என்னோட தவறை எண்ணி நான் வருந்துகிறேன், மன்னித்து விடுங்கள். ஓகே மேம், ரொம்ப 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 நன்றி. மறக்காம இந்த ஷோ இதே மாதிரி டெய்லி பாருங்க, ஹாப்பியா இருங்க. ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் காலர் போயிடலாம். ஹலோ ஹலோ ஹலோ, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு என்கிட்ட மட்டும் பேசுங்க மேம். சரி, டக்குன்னு கம்மி பண்ணிட்டு வாங்க. சொல்லுங்க மேம், உங்க பேரு, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் போடுச்சேரி. எங்க? ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே மேம், இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சில இடங்கள்ல வந்து சோகமான கஷ்டமான நிகழ்வுகள்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? மெடிடேஷன். ஆஹா பப்பிமா, சூப்பர். இதுதான் மேம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கண்ணை மூடிட்டு அப்படியே மெடிடேஷன் பண்ணி அப்படியே ஒரு காமான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்தா எல்லாமே மறந்துடும்ல. சூப்பர், நல்ல விஷயம் மேம். சரி மேம், இந்த கேம் பாத்திருக்கீங்களா நீங்க? பாக்குறீங்க? அப்ப டெய்லி என்ஜாய் பண்றீங்களா ஷோலாம்? சூப்பர். அப்ப இன்னைக்கு வந்து இந்த சொல்லுக்குள்ள நில்ல வந்து உங்களுக்கே தெரியும் என்ன ரூல்ஸ்ன்ட்டு. கேம்குள்ள போயிடலாமா? ஓகே பப்பிமா, அந்த 4 குடுவையை போடுங்க. உங்களுக்கு என்ன நம்பர் வேணும் செலக்ட் பண்ணுங்க மேம். டக்குன்னு 1. பப்பிமா, 1ஆம் நம்பர் பாக்ஸ் இருக்கா?
இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்திருக்கிற 1ஆம் நம்பர் பாக்ஸ்ல வந்து உயிரினங்கள் தான் உங்களோட டாபிக். அதுக்கான எழுத்துக்கள் வந்து உள்ள டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்க. அதை வச்சு நீங்க வந்து என்னென்ன வார்த்தைகளோ அதை கண்டுபிடிக்கணும். பப்பிமா அவங்களுக்கான டைமர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உயிரினம் எறும்பு. சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. எறும்பு. ம் நண்டு. ம் சிலந்தி. சிங்கம். வாத்து. காகம். ம் ஓகே மேம், உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க எவ்வளவு சரியா சொல்லிருக்கீங்கன்னு பாத்துடலாமா? சொல்லுங்க. ஓகே, நீங்க வந்து இப்போதைக்கு 2 தான் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எங்கள் ஷோவை வந்து பார்த்துட்டே இருங்க. ரொம்ப நன்றி கூப்பிட்டதுக்கு. ஸோ இந்த ஷோ வந்து நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் இன்னைக்கு ஃப்ரைடே, ஸோ நம்ம வந்து வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணணும்ல. போன வாரம் யார் வின்னர் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ போன வாரம் டியூஸ்டே என்ன கேம் விளையாடுவோம்? டியூஸ்டேனாலே க்ளூ பாக்ஸ். ஸோ அந்த க்ளூ பாக்ஸோட வின்னர் வந்து சுல்தானா ஃப்ரம் சென்னை. ஓகே, ஸோ அதே போன வாரம் வெள்ளிக்கிழமைனா என்னங்க, இன்னைக்கு விளையாடுற அதே கேம் தான், சொல்லுக்குள்ள நில்லு. ஸோ அன்னைக்கான வின்னர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஸ்வரி ஃப்ரம் கடலூர். சூப்பர். ஓகே, இப்போ வந்து நம்ம போன வாரத்தெல்லாம் பார்த்தாச்சு. இந்த வாரம் வின்னர் பார்க்கணும்ல. ஸோ இந்த வாரம் மண்டே, அதாவது வீலுக்குள்ள ரீல் கேம்ல வின் பண்ணது மேகலா ஃப்ரம் கொளத்தூர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து வெட்னஸ்டே, ஓகேவா, திரைப்புதிரில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாஸ் ஜேசின். அவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு ஃப்ரம் திருச்சி. ஓகே, ஸோ இன்னைக்கான வின்னர் யாரு? பப்பிமா, வின்னர்ஸ் யாரும் இருக்காங்களா இன்னைக்கான வின்னர்? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வின்னர் வந்து அவங்க சொல்கிறதுக்குள்ளே நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ணலான்னா, இன்னைக்கு ஃப்ரைடே, இதுக்கப்புறம் நான் இதோட அடுத்த வாரம் லைவுக்கு தான் வருவேன். என்ன யாருன்னா மிஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் கவலையே இல்லை. ரிப்பீட் வரும் யூடியூப்பில். அதில் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு தாக்குங்க, தீப்தி வரட்டும் அப்போ தான் என்னை கூப்பிடுவாங்க. சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஃப்ரம் கடலூர். ஓகே, ஸோ இந்த வின்னர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இதே சந்தோஷத்தோட நான் வந்து ஷோலேருந்து விடைபெறுறேன். அடுத்த வாரம் நம்ம சொல்கிறோம், இறக்குறோம். ஓகேவா? ஸோ இது நம்ம விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீப்தி.